ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க டாக் ஆஃப் த டவுனாக இருக்க ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் ஸ்டாக் தான். இன்னைக்கு ஒரே நாளில் இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 28% பக்கம் சரிஞ்சிருக்கு. இப்படி இந்த ஸ்டாக் சரிஞ்சதுக்கான காரணங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் நான் குயிக் அப்டேட்டாக கொடுக்க போகிறேன். நேற்றைய தினம் சிஇஆர்சி அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸில் இருக்கிற டே ஹெட் மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் கப்ளிங்கிறத வந்து ஜான் 2026 இம்ப்ளிமெண்ட் போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் ரியல் டைம் மார்க்கெட்டுக்கும் மார்க்கெட் கப்ளிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சம்பந்தமாக நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரெண்டு அறிவிப்பு தான் இந்த ஸ்டாக் இன்னைக்கு பெருமளவு சரியறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரியல் டைம் மார்க்கெட்னா என்ன, டே ஹெட் மார்க்கெட்னா என்னன்னு குயிக்காக சொல்லிடுறேன். ரியல் டைம் மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து என்னைக்கு வந்துட்டு பவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ அன்றைக்கே இது ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிஸ் பையருக்கும் செல்லருக்கும் நடக்கும் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ பையரும் பார்த்தீங்கன்னா செல்லர்கிட்ட இருந்து அன்றைக்கே ஃபிசிக்கலாக எலக்ட்ரிசிட்டி வாங்கிப்பாங்க. இதே டே ஹெட் மார்க்கெட்டில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னைக்கு வந்துட்டு பவர்ஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து டெலிவரி பண்ணுறாங்களோ அதுக்கு முன்னத்து நாள் பார்த்தீங்கன்னா பையர் அண்ட் செல்லர் வந்து அவங்க ஆஃபர் அண்ட் பிட்டிங் எல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து அவங்க ப்ரைஸ் என்ன டிட்டர்மைன் பண்ணலான்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. அவங்க கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த ப்ரைஸை டிஸ்கவர் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு டே ஹெட் மார்க்கெட்டில் நடக்குது. ஸோ இந்த டே ஹெட் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் கப்ளிங்கிற வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட் கப்ளிங்னு என்னன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். மார்க்கெட் கப்ளிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ இந்தியாவில் பல்வேறு எனர்ஜி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. இன்னைக்கு ஐஎக்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், அது மாதிரி இந்துஸ்தான் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட்னு சொல்லி பல எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்ச்லேயும் வந்துட்டு அங்கே ட்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டிக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து அவங்களே டிட்டர்மைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி என்ன பண்ண போகிறாங்கன்னா சென்ட்ரலைஸ் ப்ரைஸிங் கிளியரிங் அவங்களோட கிரிட் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா சேர்ந்து இந்த ப்ரைஸ் டிஸ்கவரிங்கிறது டிஎம்ஏ மார்க்கெட்டில் அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ்னால வந்துட்டு டிஎம்ஏ மார்க்கெட்டில் அவங்க சப்ளை பண்ணுற எலக்ட்ரிசிட்டிக்கு அவங்களால வந்துட்டு என்ன சார்ஜ்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சென்ட்ரலைஸ் பாடி தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் டிஸ்கவரிங்கிறத கொண்டு வரணும். ஸோ பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் நடக்கிற இந்த டிரான்சாக்ஷன் இதனால ஸ்மூத்தாக நடக்கும். ஓவரால் பவர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் பிஸ்னஸே வந்துட்டு இன்னும் சிம்பிளிஃபைடாக நடக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் டிஸ்கவரி ப்ராசஸ்ங்கிறது வந்துட்டு இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த காரணத்தினால தான் இந்த மூவை நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி சிஇஆர்சி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மூவ்னால ஐஎக்ஸ் ஸ்டாக்குக்கு என்ன மாதிரியான இம்பேக்ட் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 90% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க டே ஹெட் மார்க்கெட்லேயும் ரியல் டைம் மார்க்கெட்லேயும். அதுவும் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2024 பார்த்தீங்கன்னா அவங்க டிஏஎம் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 73 பில்லியன் யூனிட்ஸுக்கு வந்து வால்யூம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு இவங்க இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில். இதே ரியல் டைம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இவங்களோட வால்யூம்ங்கிறது வந்துட்டு 19% வந்து இயர் ஆன் இயரில் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸுங்கிறது வந்துட்டு யூனிஃபார்மாக எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் ஒரே அளவில் தான் இருக்குங்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் அதிக விலைக்கு விற்கிறாங்களோ அந்த எக்ஸ்சேஞ்ச் வழியாக விற்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லர் வந்துட்டு வெவ்வேறு எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க பவரை விற்பாங்க. ஸோ இப்போ பையரும் பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸ்சேஞ்ச் வழியே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களும் வெவ்வேறு எக்ஸ்சேஞ்சில் போய் பவரை வாங்கிப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு வால்யூம்கிற வந்துட்டு பெருமளவு ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வால்யூம் ட்ராப் ஆச்சுன்னா அவங்களோட டிரான்சாக்ஷன் மார்ஜினும் வந்துட்டு அடிபடும். இதனால் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜினும் அடிபட வாய்ப்பு இருக்குது. ஓவரால் இந்த கம்பெனி இத்தனை நாளாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த எனர்ஜி செக்டர்லனா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா இந்த கம்பெனி இந்த செக்டரில் மோனோபோலியாக இருக்கிற காரணத்தினால மட்டும்தான். இன்றைக்கி அந்த மோனோபோலிங்கிற டேக் இந்த கம்பெனியை விட்டு போகிற காரணத்தினால தான் இந்த கம்பெனியோட ஷேரை இன்னைக்கு பெருமாறியாக விற்று வச்சுருக்காங்க. ஸோ இதனால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸே முடிஞ்சது. இதனால் இந்த ஸ்டாக் இனிமேல் ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாமல் போயிடுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு சொல்லுவேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தீங்கன்னாலே தெரியும். லாஸ்ட் 6 குவார்ட்டரில் எஃப்ஐஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து 10%லேருந்து 18.5% உயர்த்திட்டாங்க. இதே மாதிரி டிஐஸ் பார்த்தீங்கன்னா 27%லேருந்து 34 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேறஸ் பப்ளிக் பார்த்தீங்கன்னா 61%லேருந்து 47% குறைச்சிருக்காங்க.
ஸோ இந்த மார்க்கெட் கப்ளிங் ரிலேட்டடான நியூஸ் வந்துட்டு இன்னைக்கு நேற்று வரல, இது லாஸ்ட் 1 to 2 இயர்ஸாக வந்துட்டு தான் இருக்குது. என்ன இந்த தடவை தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம் ஃப்ரேம்லேருந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் இது சம்மந்தமான அறிவிப்பு வந்திருக்கு. எப்பப்பெல்லாம் அது சம்மந்தமான அறிவிப்பு வருதோ அப்போல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து ஒரு 3% 4% குறையும். ஸோ அப்போ பப்ளிக் விற்கும் போது எஃப்ஐஎஸ் டிஐஸ் அதை தொடர்ந்து வாங்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவென்ச்சுவலாக ஒரு நாள் வந்துட்டு இந்த மார்க்கெட் கப்ளிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு. அது தெரிஞ்சு அவங்க வாங்குறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இண்டஸ்ட்ரியலைசேஷனுங்கிறது வந்து ரேப்பிடாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் பெருமளவு பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி கட்டாயம் தேவை. செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ரூரல் ஏரியா, செமி அர்பன் ஏரியாவில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷனுங்கிறது பெருமளவில் நடந்துட்டு இருக்கு. தேர்டு, இந்தியாவில் வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்டேஷனை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இதுவும் வந்துட்டு பெரிய ரேஞ்சில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவி அடாப்டேஷனுக்கு எலக்ட்ரிசிட்டிங்கிறது மஸ்ட். ஸோ வருங்காலத்தில் எலக்ட்ரிசிட்டியோட தேவைகள் வந்து அதிகமாகும். இந்தியா இத்தனை வருஷமாக வந்துட்டு ஒரு ஐடி சர்வீஸ் சென்டராக இருக்கிற கண்ட்ரியாக மட்டும் இருந்தது. இனிமேல் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேட்டா சென்டர் கண்ட்ரியாகவும் மாறும். அதே சமயத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்கே பெருமளவில் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தங்கு தடையற்ற மின்சாரங்கிறது தேவை. ஸோ அப்படி இருக்குங்க போது இந்த மாதிரி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ்க்கு வந்து பிஸ்னஸ்ங்கிறது காலத்துக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அபவ் ஆல் ஒவ்வொரு வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டில் கிளைமேட்டிக்கல் கண்டிஷனுங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் எலக்ட்ரிசிட்டியோட யூசேஜுங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து ஹீட் அன்பேரபிளாக போயிட்டுருக்கு. இங்கே கன்சப்ஷனுங்கிறது வந்துட்டு முன்னே இருந்ததை காட்டிலும் இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இனிமேல் வருங்காலத்துலேயும் அதிகமாகத்தான் போகுது. ஸோ இந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் வந்து இந்த ஷேர் வந்துட்டு அவங்க அதிகப்படியாக வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைமில் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆகிய நம்ம என்ன பண்ணணும்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த டைம் வந்துட்டு பேனிக் செல்லிங்கிறது பண்ணுறது வந்து டேஞ்சரஸ் திங் நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு எப்போ அறிவிப்பு வெளியிட்டாலும் அதை என்றைக்கு வேணாலும் திரும்ப வாபஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஜூலையில் வந்துட்டு மார்க்கெட் கப்ளிங்கை பற்றி சொல்லியிருக்கலாம். ஒரு நவம்பர்லேயோ இல்லை டிசம்பர்லேயோ வந்து இல்லை இந்த மார்க்கெட் கம்பெனிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது, இது வேணான்னு பார்க்குறோம், இல்லாட்டி இது ஒரு வருஷத்துக்கு ஒத்தி வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா இன்றைக்கி பேனிக் செல் பண்ணவங்க எல்லாருமே வந்து அன்றைக்கி டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு பாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதே சமயத்தில் வந்து சிஇஆர்சி வந்துட்டு ரியல் டைம் மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் கப்ளிங் என்றைக்கு கொண்டு வர போகிறோங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொண்டு வரல. ஸோ அது வரைக்கும் வந்து ரியல் டைம் மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் கப்ளிங்கிறது நடக்காது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நீங்கள் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து இந்த மார்க்கெட் கப்ளிங் நடக்க போகுது. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து Q1 ரிசல்ட் ஐஎக்ஸ் வெளியிட போவாங்க. இதுக்கு அடுத்து வந்து Q2 ரிசல்ட், Q3 ரிசல்ட் வெளியிடுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் Q4 ரிசல்ட்டில் தான் வந்துட்டு இந்த மார்க்கெட் கம்பெனிக்கோட இம்பாக்ட் என்னன்னு தெரியும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் மார்க்கெட் கப்ளிங்னால இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எந்த அளவு இம்பாக்ட் ஆகிருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா அது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் ஏன் இந்த அளவு கம்மியாக இருக்குன்னு சொல்லணும்னு நினச்சனோ அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.